Taste the Daily. புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் குறித்த விரிவான விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்திலே இன்றைக்கு நீலகிரி மாவட்டம் கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் புதிய பேருந்து நிலையம் அருகே திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரையாற்றினார். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் உற்சாகமாக மலர்களை தூவியும் முளைப்பாறைகள் எடுத்தும் மேலதாளங்களோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருக்கு இந்த மலை கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சியின் போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை நிலைய செயலாளர், முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, நீலகிரி மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத், அதே போன்று நீலகிரி மாவட்டத்தினுடைய தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சஜீவன், அதே போல் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் KR அர்ஜுனன், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் சேமா வேலுசாமி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஈரோடு புறநகர் மாவட்ட பொறுப்பாளர், முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் AK செல்வராஜ், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் ஏராளமானோர் உடனிருந்தனர். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இந்த கூடலூர் சட்டமன்ற தொகுதிக்கு பல்வேறு மக்கள் நல திட்டங்கள் செய்திருப்பதை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நினைவு கூர்ந்தார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே குறிப்பாக அதாவது சுமார் 40 ஆண்டுகளாக சாதி சான்றிதழ் பெற முடியாமல் பாதிக்கப்பட்ட மலையாளம் பேசக்கூடிய இருவாதியா மக்களுக்கு சாதி சான்றிதழ் வழங்கப்பட்டதையும், பழங்குடி மாணவர்களுக்கு அதாவது அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு சம்பந்த கூடலூர் பகுதியிலே புதிய அரசு கல்லூரி தொடங்கப்பட்டதையும், அதே போன்று பந்தலூர் பேருந்து நிலையம் அருகே அந்த மக்களுக்கு பல்வேறு நவீன வசதிகளோடு கட்டி கொடுக்கப்பட்டதையும் அதிமுக பொதுச் செயலாளர் அவர்கள் இந்த உரையிலே தெரிவித்தார். தேயிலை தோட்ட தொழிலாளர்களாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய இந்த யுவாதியா மலைவாழ் மக்களாக இருக்கட்டும், பல்வேறு நலத்திட்ட உதவிகள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே செய்து கொடுக்கப்பட்டதையும் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த செய்து கொடுக்கப்பட்ட மக்கள் நல திட்டங்களைத்தான் இந்த எழுச்சியை காண முடிகிறது. கூடலூர் சட்டமன்ற தொகுதி என்பது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டை என்பதை இந்த கூடலூர் சட்டமன்ற தொகுதியிலே அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பொன் ஜெயசீலனும் இங்கே பல்வேறு மக்கள் நல திட்டங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து செய்து கொடுத்திருக்கிறார் என்பதை அதிமுக பொதுச் செயலாளர்கள் அந்த எழுச்சி உரையிலே குறிப்பிட்டு பேசியிருந்தார். நீலகிரி மாவட்டத்தில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கப்பட்டதையும், நீலகிரி மாவட்டத்தில் அரசு பொறியியல் கல்லூரி கட்டிக் கொடுக்கப்பட்டதையும், அதே போன்று சேரம்பாடி அந்த தேயிலை தோட்டம் புதிய அரசு மருத்துவமனை அமைக்கப்படும் என்ற உறுதியை அளித்ததையும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நினைவு வந்து பேசியிருந்தார். தமிழ்நாடு அரசு தேயிலை தோட்ட கழகம் அந்த ஒரு ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுகிற என்ற அறிவிப்பை எல்லாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி அமைந்தவுடன் இதை செய்து கொடுப்போம் என்கிற உறுதியை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் உறுதியளித்திருந்தார். கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு ஒரு சுகாதாரமான ஒரு மருத்துவமனை இல்லை. குறிப்பாக நீலகிரி கூடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் போதிய மருத்துவம் தள்ளாடுகிற நிலையும், சிகிச்சைக்காக அண்டை பகுதியில் அதாவது அண்டை சட்டமன்ற தொகுதிகளுக்கு செல்லக்கூடிய அண்டை மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய குறிப்பாக கேரளா போன்ற மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு அவலநிலை இருப்பதையும் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எடுத்துரைத்தார். குறிப்பாக 2026 இந்த மக்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் வென்றெடுக்கப்படும், செய்து கொடுக்கப்படும் என்கிற உறுதி அளித்தார். பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த கூடலூர் சட்டமன்ற தொகுதியிலே குழுமி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்ததோடு வழிநெடுகிலும் இங்கே இருக்கக்கூடிய இருவாதிய மக்களுடைய அந்த பழங்குடி மக்களும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் கலாச்சார உடையிலும் அதே போல அவருடைய பாரம்பரியமான அந்த இசைக்கருவிகளை கொண்டு அதிமுக பொதுச் செயலாளர் வரவேற்றதை குறிப்பிடத்தக்கது.